நம்ம சாட்டையால யாருக்கு ரொம்ப பெரிய தலைவலி ரொம்ப பெரிய பிரச்சனைனா யாருக்கு பிரச்சனை? விஜய் அவர்களுக்கா? விஜய்க்கு இல்ல, அப்பனா திமுகவா இருக்கும். திமுகவுக்கும் இல்ல, சீமானுக்கு தான் பிரச்சனை. இவர் பேசின ஒரு பாயிண்ட் எடுத்து அப்படியே சீமான் போட்டோ வச்சோம்னா சீமானே சொல்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை பாருங்களேன். இப்போ அங்க எவனும் முன்னேறக்கூடாது, அங்க எவனும் அடையாளப்படக்கூடாது, பெரம்பலூர்ல அடையாளப்படக்கூடாது, எல்லா இடத்துலயும் இவரு போய் உட்காந்துக்கிறப்ப பிள்ளையார் மாதிரி. இன்னும் ஒரு 2-3 எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. சொந்த கட்சிக்காரன மண்டையில் அடிக்கிறது டம்முன்னு. கொஞ்சம் கூட மாறாம அந்த 10 பொறுத்து பிறந்தாங்களா, அதான் இது. பூமர் அங்கிள் அங்க ஒவ்வொருத்தனா வெயில பொத்து பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கா. அங்க ஏசி ரூம் போட்டு கேரவன்ல உட்காந்துட்டு ஆட்டிட்டு இருக்கீங்களா பேப்பரை. இதுல வைக்கிறீங்க, அங்க ஒரு பார்வை, இங்க ஒரு பார்வை, அங்க ஒரு பார்வை, இங்க ஒரு பார்வை அப்படின்னு பார்த்து ஒப்படைச்சு விட்டுருங்க. நெகிழ்வும் இப்போ நாம் தமிழ் இல்லாத மற்ற கட்சிக்கு சீமானை பயங்கரமா விமர்சிப்பாங்க. ஆனா சாட்டையெல்லாம் விமர்சிப்பாங்களா தெரியல. அது உண்மையாலுமே சாட்டை சீமானை தான் சொன்னாரா யார சொன்னாருன்னு தெரியல. அவருக்கே சந்தேகம், ஒருவேளை நம்ம எல்லாம் மறைமுகமா சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆமா, 10 பேரை ஏமாத்தினாரு, 10 பேரை சீமா அவர் வந்து ஏமாத்திருக்காரு. அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. யார பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய். அதனால சாட்டையால சீமானுக்கு தாங்க பெரிய பிரச்சனை. அதனால வந்து சீமான் அவர்களே நீங்க உஷாரா இருக்க வேண்டியது வந்து சாட்டை துருமுருகன் அவர்கள். ஆமா, அவர் கொஞ்சம் உஷாரா தான் இருக்காரு சாட்டைக்கிட்ட இருந்து.